ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை செய்முறை விளக்கத்தோட மிக எளிமையான முறையில் எல்லாரும் வீட்டில் வழிபடக்கூடிய முறையை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெருமாளுடைய ஒரு சிறப்பான அவதாரம் தான் கிருஷ்ணர் அவதாரம். அதனேர இந்த வழிபாட்டுக்கு உங்களுடைய கிருஷ்ணர் படம் விக்கிரகம் இருந்தது அப்படின்னா அதை வைத்து வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைனா பெருமாளுடைய படங்களை பயன்படுத்திக்கலாம் வழிபாட்டுக்கு. கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடை யார் எல்லாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வழிபாட்டை நம்ம எல்லாருமே செய்யலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, வெகு நாட்களாக குழந்தைக்கு காத்திருக்கிறவங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது அடுத்த வருடத்தில் கண்டிப்பாக வீட்டில் ஒரு குஷ்டி கிருஷ்ணன் தவழ்ந்து வருவார் அப்படின்றது அனைவருடைய அனுபவமான நம்பிக்கை. அதனால் குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க இந்த நாளை நல்லா பயன்படுத்திக்கும். கோகுலாஷ்டமிக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பார்க்கலாம். கோகுலாஷ்டமி அப்படின்றது கிருஷ்ணர் பிறந்த திதியான அஷ்டமி திதிக்கு முன்னுரிமை கொடுத்து வழிபாடு செய்கிறது. கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றது அவர் உதித்த ரோஹிணி நட்சத்திரத்திற்கு முன்னுரிமை கொடுத்து வழிபாடு செய்கிறது. இது ரெண்டுமே சில முறை ஒன்று சேர்ந்து வரும். பொதுவாக குழந்தைக்காக விரதம் இருக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டவங்க தயவு செய்து ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அதற்கான பலன் நமக்கு 2 மடங்கு கிடைக்கும். அதனால் அந்த டைம் என்ன அப்படின்றது நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கோகுலாஷ்டமி வழிபடணும்னு நினைக்கிறவங்களுக்கான நேரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 26/8/2024 காலை 9:13 முதல் ஆரம்பித்து 27/8/2024 காலை 7:30 வரைக்கும் இந்த அஷ்டமி திதி இருக்குது. அஷ்டமி திதியில் கிருஷ்ணரை வழிபடணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்திலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் அப்படின்றது 26/8/2024 மாலை 6 மணிக்கு மேலே கிருஷ்ணருடைய வழிபாட்டை கோகுலாஷ்டமியில் செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்தை பயன்படுத்த முடியாதவங்க இதுக்கு முன்னாடி சொன்ன நேர காலங்களில் உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கான நேரம் என்னென்னு பார்க்கலாம். 26/8/2024 இரவு 9:41 முதல் 27/8/2024 இரவு 8:54 வரைக்கும் இருக்கிற ரோஹிணி நட்சத்திர வழிபாட்டை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், குழந்தைக்காகவே இந்த விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் ஒரு சேர வர கால நேரத்தில் தான் நம்ம வழிபாடு செய்யணும். அதற்கான பலன் அதீத பலன் இருக்குது. அப்படி நேர காலங்கள் இப்போ வர கிருஷ்ண ஜெயந்திக்கு இருக்கா அப்படின்னா இருக்குது. குழந்தைக்காக விரதம் இருக்கவங்களுக்கான நேர காலம் பார்க்கலாம். 27/8/2024 காலை 6 மணி முதல் 7:20 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்திலேயே நீங்கள் 1:20 மணி நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க. நீங்கள் காலையிலே எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்திலேயே வீடு பூஜை அறை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 6 மணிலேருந்து 7:20க்குள்ளே நீங்கள் வழிபாடு செஞ்சு முடிச்சுக்கோங்க. கிருஷ்ணருடைய வழிபாட்டுக்கு உகந்த நேரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ வழிபாட்டு முறைகள் பற்றி பார்க்கலாம். கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம கிருஷ்ணருக்கு வைக்க வேண்டிய முக்கியமான நெய்வேத்தியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு நம்ம எல்லா நெய்வேத்தியங்களும் வைக்கலாம். எல்லாமே எல்லாராலையும் வைக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க பால் சம்மந்தப்பட்ட 5 பொருட்களை நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்ப நல்லது. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இந்த 5 பொருட்களை வைக்கணும். இந்த 5 பொருட்களையும் வைக்க முடியல அப்படின்னா இதிலையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வெண்ணெய் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் முடியல அப்படின்றவங்க 1 டம்ளர் பால் வைத்து அதில் ஏலக்காய் கற்கண்டு போட்டு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து முறுக்கு, தட்டை, அதிரசம், லட்டு இந்த மாதிரி பொருட்கள் வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம கிருஷ்ணருக்கு வழிபாடு செஞ்சுக்கலாம். அதே மாதிரியே கிருஷ்ணருக்கு அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக துளசி மாலை சாத்துறது ரொம்ப நல்லது. அதனால் துளசி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அர்ச்சனைக்கும் துளசியை பயன்படுத்திக்கோங்க. அர்ச்சனை செய்யும் பொழுது நம்ம என்ன பாடல்கள் சொல்லணும் அப்படின்னா, கிருஷ்ணருடைய போற்றிகள் இருந்தது அப்படின்னா 108 முறை கிருஷ்ணருடைய போற்றி சொல்லலாம். அப்படி இல்லைனா மிகவும் எளிமையான ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்ற நாமத்தை நம்ம 108 முறை சொல்லலாம்.
கிருஷ்ண வழிபாட்டப்போ கிருஷ்ணருடைய பாதம் போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. கிருஷ்ணருடைய பாதம் எப்படி போட்டு வழிபாடு செய்யணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இந்த பாதத்தை நம்ம வாசல் படியிலேருந்து பூஜை அறை வரைக்கும் போடணும். அரிசி மாவால் வச்சு போடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரியே நீங்கள் வந்து வெள்ளை டைல்ஸ் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் அந்த அரிசி மாவில் மஞ்சள் கலந்து கிருஷ்ணருடைய பாதம் போட்டுக்கோங்க. கிருஷ்ணருடைய பாதம் எப்படி போடுறது அப்படின்னு முன்னாடி வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோ. வழிபாட்டுக்கு இனிமே தான் நான் கிருஷ்ணருடைய படம் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க குட்டி கிருஷ்ணன் வந்து முட்டி போட்டு பானையிலேருந்து கையை விட்டு வெண்ணெய் எடுக்கிற அந்த படத்தை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த பானை வந்து நம்மளுடைய கர்ப்பப்பையையும் அதில் இருக்க அந்த வெண்ணெய் வந்து உள்ளே இருக்க நீர்க்கட்டியையும் குறிக்கக்கூடியது. கிருஷ்ண பரமாத்மா குட்டி கிருஷ்ணன் வந்து அந்த கையை வச்சு அந்த நீர்க்கட்டியை விளக்கி நமக்கு வந்து கர்ப்பம் தரிக்கக்கூடிய இதை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றது தான் அந்த படத்தோட பொருள். அதனால் அந்த படத்தை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைக்காக இல்லாமல் மற்றவர்கள் செய்கிற பூஜைக்கான பலன் என்ன அப்படின்னா சகல ஐஸ்வர்யத்தையும் நமக்கு கொடுப்பாரு. கிருஷ்ணர் உள்ளே வந்துட்டார் அப்படின்னாலே நமக்கு எல்லாமே அஷ்டலட்சுமி யோகம் நம்ம வீட்டில் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.